ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளில் ஒரு நதியின் கரையில் இருந்து ஒரு உயர்ந்த பழமரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்தது. அந்த மரம் சுவையான, சாற்றான பழங்களைத் தந்தது. அவற்றை குரங்கு மிகவும் விரும்பி சாப்பிட்டது. குரங்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் அந்த மரத்தில் வாழ்ந்து பழங்களையும் நதியின் அழகையும் ரசித்தது. ஒரு சூடான மதியத்தில் ஒரு முதலை நதியில் இருந்து மேலே வந்து அந்த மரத்தின் கீழே ஓய்வு எடுத்தது. குரங்கு முதலைக்கு கவனித்து அவனுக்கு சில பழங்களை தர நினைத்தது. முதலை நன்றி கூறி அந்தப் பழங்களின் இனிமையை ரசித்தது. அந்த நாளில் இருந்து முதலை மற்றும் குரங்கு நண்பர்களானார்கள். ஒவ்வொரு நாளும் முதலை குரங்கை சந்திக்க வர குரங்கு பழங்களைப் பறித்து முதலைக்குக் கொடுத்தது. அவர்களின் நட்பு நாட்கள் கடந்து வலுத்தது. முதலை குரங்குக்கு தனது நதியிலுள்ள சாகசங்களைப் பற்றி கதைகள் சொல்ல குரங்கு காடிலுள்ள கதைகளை பகிர்ந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் சந்திக்க ஆவலாக இருந்தார்கள். ஒருநாள் முதலை சில பழங்களை தனது மனைவிக்காக கொண்டு சென்றது. அவள் பழங்களைச் சுவைத்து அவற்றின் இனிமையால் மகிழ்ந்தாள். ஆனால் அவள் விரைவில் பேராசையாகி தனது கணவரிடம், இந்த பழங்கள் இவ்வளவு சுவையாக இருந்தால் அவற்றை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்பதில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த குரங்கின் இதயத்தை எனக்கு கொண்டு வா என்று கேட்டாள். முதலை அதிர்ச்சியடைந்து தனது மனைவியுடன் விவாதிக்க முயன்றது. ஆனால் அவள் திடமாக இருந்தாள். தனது மனைவிக்கான கடமையையும் தனது நட்பிற்கான கடமையையும் மோதிக்கொண்டு முதலை எள்ளிப் பரிதாபமாகவும் தனது மனைவியின் கோரிக்கையை ஒப்புக்கொண்டது. அடுத்த நாள் அவன் குரங்கைச் சந்தித்த போது சிரிப்புடன் தனது மனைவியுடன் சந்திக்க அழைத்தான். குரங்கு அந்த அழைப்புக்கு மகிழ்ந்து நீந்த முடியாது என்று தயங்கியது. முதலை தைரியமாக, கவலைப்படாதே நண்பா, நீ என்னுடைய முதுகில் அமர்ந்து நதியை கடந்து செல்லலாம் என்று கூறினான். தனது நண்பரை நம்பி குரங்கு முதலை முதுகில் ஏறி அவர்கள் நதியை கடந்து செல்லத் தொடங்கினர். நதியின் நடுவில் முதலை தனது குற்ற உணர்வை தாங்க முடியாமல், என் நண்பா, நான் உன்னை மோசமாக இழுத்து விட்டேன். என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள், ஏனெனில் அது நீ தினமும் சாப்பிடும் பழங்களைப் போல இனிமையாக இருக்கும் என்று நம்புகிறாள் என்று ஒப்புக்கொண்டான். குரங்கு அதிர்ச்சியடைந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டது. அவன் ஒரு புத்திசாலியான குரங்காக இருந்ததால் உடனடியாக ஒரு திட்டத்தை நினைத்தது. அவன் அமைதியாக, அட நண்பா, நீ ஏன் முன்னர் சொல்லவில்லை? நான் உன் மனைவிக்கு எளிதாகவே இதயத்தை அளித்திருப்பேன். ஆனால் நான் என்னுடைய இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன். நாம் திரும்பி அதை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினான். முட்டாளான முதலை அதை நம்பி மரத்துக்குத் திரும்பியது. நதிக்கரையை அடைந்தவுடன் குரங்கு முதலை முதுகில் இருந்து குதித்து மரத்தின் மீது ஏறினான். உயர்ந்த கிளைகளில் இருந்து முதலைக்குக் கீழே நோக்கி, நீ முட்டாள் முதலை, யாரும் தங்களது இதயத்தை விட்டுவிட முடியுமா என்று நம்பினாயா? நீ எங்கள் நட்பைத் துரோகம் செய்தாய். உன் பேராசை மனைவிக்கு திரும்பிப் போ, இனி ஒருபோதும் இங்கே வரவேண்டாம் என்று கூறினான். முதலை தனது நண்பரை துரோகம் செய்ததற்காக வெட்கமாகவும் வருத்தமாகவும் உணர்ந்தது. தனது மனைவியிடம் வெறுமையாகவும் நெஞ்சு கனக்கவும் திரும்பியது. குரங்கு துரோகத்தால் சோகமாக இருந்தாலும் தனது புத்திசாலித்தனத்திற்கும் தனது பாசமிக்க பழமரத்தின் பாதுகாப்புக்கும் நன்றி கூறியது. அந்த நாளில் இருந்து குரங்கு எச்சரிக்கையுடன் வாழ்ந்து தன்னை கவர்ந்திருப்பவர்களை எப்போதும் கவனமாக பார்த்து கொண்டது. அவன் இனிமையான பழங்களையும் தனது மரத்தின் அமைதியான வாழ்வையும் அனுபவித்து வந்தான். ஆனால் அவன் கற்ற பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. நண்பர்களை தேர்வு செய்யும் போது கவனமாக இருக்கவும், தனது உள்ளுணர்வுகளை நம்பவும்.